பனி விழும் புல்வெளியில் தினம் தினம் பொன் பொழுதில் நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது தேவதேவி என்னோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூந்தேனே தேனே வா தாகம் கூட இடையினில் உன் விரல்கள் எழுதிடும் என் சுகங்கள் அணைக்கையில் உன் உடலில் அழுந்திடும் என் நகங்கள் மீண்டும் மீண்டும் நான் வேண்டும் போது காதல் யோகம்தான் கட்டில் மீது காண வேண்டும் உன்னோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூந்தேனே தேனே வா தாகம் கூட நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம் நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம் நூறு ராகம் நெஞ்சோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா லா 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 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல். காற்றினிலே வரும் கீதம் 3:32 காற்றில் வரும் கீதத்தோடு இணைந்திருக்கிறோம். எப்பொழுது பேசலாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். ஓ, யார் பேசுறீங்க? நான் பம்புத்தியை சேர்ந்த ஜெசிந்தா. ஆஹா, எப்படி இருக்கீங்க ஜெசிந்தா? நல்லா இருக்கும். இருக்கோம். நாங்க ஊழியரா இருந்த ஞாபகம் தானே? அதான் அதானே, நான் நல்ல ஞாபகம் இருக்கும். உங்களோட பேர் அப்படி ஒரு ஞாபகம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க வர்ற டே நான் பிளேன் ட்ரை பண்றது போன வீக் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாப்போம் ஒரு மாதிரி சும்மா ஒருக்கா ட்ரை பண்ணி பாப்போமே. கை கவும் இல்ல நான் உங்களோட எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ இருக்கிறோம். கடவுளை பிறப்பிள்ளையில பார்த்து கூட நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, அருமையா இருங்க. அதான் எங்களோட பிரார்த்தனை. சரியா? தேங்க்யூ. இலங்கை வானொலியில கடமையாற்றின நீங்க தானே. நீங்க எப்பொழுதும் நல்லா இருக்கணும் நாங்களும் பிரார்த்திக்கிறோம். சரியா? தேங்க்ஸ் அலாட். உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாமா. உங்களோட குரலை எல்லாருக்குமே விருப்பம். தேங்க்யூ, மிக்க நன்றிமா. நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அந்த யாரோ எழுதிய கவிதை படத்துல அந்த இயேசுதாஸ் பாடின பாட்டு ஞாபகம் என்ன பாட்டு? யார் போகும் வழியில். யார் போகும் வழியில் 86ஆம் ஆண்டு வந்த பாட்டு. நீ ஏன் போகிறாய், அது அருமையான பாட்டு. ஜேசாஸ்ல பாட்டு. அந்த பாட்டை எழுதினது வந்து மேத்தாட வரிகள் தான் அந்த பாடல். ஓ, அருமையான வரிகள். புது கவிதைகளின் தாத்தா மேத்தா எழுதின பாட்டு அது. முடியும். என்ன நீங்க பாடல் கேட்டு முடியாதுன்னு எப்படி சொல்றது சொல்லுங்க பாப்போம். நாம அப்படியே பேசியிருக்கோம். சரி சரி. யாரா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு. எல்லாருக்காங்க கேட்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எப்பொழுது பேசலாமே. வணக்கம் வணக்கம். நேருக்கு வணக்கம். நான் ரீலா.
நீங்க ரிலாண்டு அழைப்புக்கு நாங்க வராட்டி கேட்டு கொண்டு இருக்கிற வானொலி. இல்லை சரி சரி, அழைப்புக்கு வராட்டியே இல்லையே, நேரம் வாரீங்க தானே, வரலன்னு இப்ப நான் உங்களோட நிகழ்ச்சி அந்த காற்றிலே வரீங்க கொஞ்ச நாள் வராம இருந்தீங்க, அதுக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, அதனால தான் இனி வர மாட்டேன் நிகழ்ச்சிக்கு. இல்ல இப்போது எதிர்பார்ப்பது உங்களோட அந்த காலையில உல்லாச வேலை உல்லாச வேலை எதிர்பார்க்கீங்க. பரவாயில்லையே, நல்ல எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய இருக்கேனே. நீங்க தலைப்புக்கு வந்தானல்ல பேசுவீங்கள நேர்களோட, அதுக்கு எந்த நிகழ்ச்சி வந்தாலும் நேர்களுக்காகவே நாங்கள் நிகழ்ச்சி படைக்கிறது, அதனால அவங்களுக்காகவே அவங்கள மாதிரி பேசுறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுமா. என்ன பாட்டு வேணும் கபீரா உங்களுக்கு? எனக்கு அந்த படிக்காதவன் படத்துல என்ன பாட்டு? சொந்த நீ எங்கே வந்து நில்லு நன்னன் நன்னன் நன்னன், அதானே? நீங்க பேசுறாங்க பாடுறது நல்லா இருக்கிறல எனக்கு தெரியும். சரி சரி, யாரா இருக்காங்க சொல்லுங்க பாடல் கேட்க. நன்றி, வணக்கம். அதே போல பிரதீப் சின்னராஜ் நட்ராம்பள்ளி வட்டம் புத்துக்கோவில் இருந்து இது ஒரு தொடர் கதை படத்திலிருந்து வெண்ணிலாவேங்கிற பாடல் தாங்க. தென்னிந்தியா தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் நட்ராம்பள்ளி வட்டம் பெங்களூர்ல இருந்து, பெங்களூர் ஹைவே பக்கத்தில் இருந்து கேட்குறாரு புத்துக்கோவிலிருந்து. சின்னராஜ், சுமதி, சந்தியா, பிரவீன் குமார், பிரதீப், சுஜாதா, ஜெகதீஷ் எல்லாருக்குமே பாடல் தாங்க. ரஜினல் ட்ரிபியூஸ் நாவற்காட்டில் இருந்து சீர்கொண்டு வாங்கிற பாடல் தாங்க. ஈடன், மலர், ஜரீனா, ஜவாஹிர் நாவற்காட்டில் இருந்து கேட்குறாங்களாம். ரமணி பானு பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் இருந்து அழகிய நதிக்கன் அதில் வரும் அழகியனுங்கிற பாடல் வேண்டும் என்று கொழும்பு 2 இருந்து ரமணி பானு பதிவு செய்திருக்கிறார். மால்கடை ஸ்ரீதரன், எப்படி இருக்கீங்க ஜென்ரல்மேன்? நல்லா இருக்கேன் ஜென்ரல்மேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாது ரோஜா பந்து, இந்த பாட்டு தாங்க என்ன. ஹாப்பி வெனஸ்டே, குட் ஈவினிங் சொல்லியிருக்கிறார். 3 முகம் படத்தில் இடம்பெற்ற பாடல் வேண்டும் என்று மாலுக்கடை ஸ்ரீதரன் மல்லாகத்தில் இருந்து. அதே போல் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தில் பாடி அழைத்தேன் பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி, மண்குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி, மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி, மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி, மண்குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி. மன்னவனின் மண்குடிசை மாளிகையாகாதோ, சங்கமகன் காலடியே சந்நிதியாகாதோ. காலம் நேரம் கூடி வரும் நம் கவிஞர் சொன்னபடி, வானும் மண்ணும் நம்மை கண்டு வணக்கம் சொல்லுமடி. மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி, மண்குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி. அரண்மனைதான் உன் வீடு, என் வீடோ சிறு கூடு. ஏழையின் காதலை தேடி நீ இழந்தது எத்தனை கோடி. உத்தமனின் சொல்லிவிட உயர்ந்ததல்ல கோடி. மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி,
மண் குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி. லவ் பண்ண இவன் பிடிச்சான் அழைச்சான் டிக்கி டிக்கி சான் டிக்கி சான் டிக்கி சான் தாவணி மாட்டிக்கிச்சான். ஊர் வேண்டாம் தேர் வேண்டாம் பம் பவம் பம் 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 உத்தமனே நீ வேண்டும் பம் பவம் பம் பம் பம். பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் புன்னகையின் சீர் வேண்டும். உன்மொழிதான் என் வேதம் நீ ஒரு முழப்பூ கொடுப்போதும். முடியும் வரை வாசிப்போம் முத்தமெனும் கீதம். மகராணி மகராணி மாளிகை மகராணி மண் குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி. மன்னவனின் மண் குடிசை மாளிகையாகாதோ தங்கமகன் காலடியே சந்நிதியாகாதோ. காலம் நேரம் கூடி வரும் நம் கவிஞர் சொன்னபடி வானும் மண்ணும் நம்மை கண்டு வணக்கம் சொல்லுமடி. காலம் நேரம் கூடி வரும் நம் கவிஞர் சொன்னபடி வானும் மண்ணும் நம்மை கண்டு வணக்கம் சொல்லுமடி. காலம் நேரம் கூடி வர நம்ம கவிஞர் சொன்னபடி வானம் மண்ணும் நமக்கு வணக்கம் சொல்லும்படி. எப்படி வரிகள்! ராஜபாண்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். 3:42 இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம்மில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்று நிலை வருங்கீதம். சந்தோஷமான மாலை பொழுதோடு அணிந்திருக்கிறோம். நான் சொன்னதானே, வாகனத்தில் போகிற பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே போங்க. அப்படி போனால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கன்ற உடனே. அட்டாளைச்சேனை சேர்ந்த அர்ஷாட் இப்போ அம்பாறையிலிருந்து அட்டாளைச்சேனை நோக்கி போயிட்டு இருக்கிறாராம். அவரோட ஃப்ரெண்ட் ஃபர்வீஸ் கூட காரில் போயிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி நல்லா இருக்கு, அழகாக பேசுகிறீங்க, நல்ல பாட்டு போடுறீங்க. எனக்கு சாமி கிட்ட சொல்லி வச்ச அந்த பாட்டு, அது நல்ல பாட்டு, எனக்கு பிடிக்கும், அந்த பாடல் ஒளிபரப்புங்கன்னு சொன்னார். கண்டிப்பாக பாட்டு வர மரஷாத், கொஞ்சம் காத்துருங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யாருப்பா பேசுகிறீங்க? சந்திரகுமார். எப்படி இருக்கீங்க சந்திரகுமார்? நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். எங்க இருக்கீங்க இப்போ? எங்க? ஏறாவூர்ல தானா? என்ன செய்றீங்க? நீங்க பேசுறது பாதி கேக்குது, அந்த தொழில மட்டும் பாதி கேக்குது இல்லையே, என்னாச்சு? செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியல போன்ல. சரி சரி சரி. இப்போ என்ன வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க? அதைத்தானே, பரவாயில்ல, கேட்காமலே விட்டுருக்கலாம் இருக்குன்னு. அதானே 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 மறைக்க முடியாதானே. சரி சரி. ஓ, அது என்ன செய்யறது, அது என்ன இருந்தாலும் என்ன செய்யறது, என்ன வாழ்வாதாரமே நம்மளோட என்ன. சரி சரி. எங்க ஏறாவூர்ல தானா, இல்லாட்டி எங்க உங்களோட நிறுவனம் எங்க இருக்கு? அந்த புயலையெல்லாம் எங்கிருந்து கொண்டு வர்றது, எங்கிருந்து வரும்? தம்புல மெல்சிப்புற அங்க இருந்தேனே, அங்க இருந்து கொண்டு வர நம்ம ஊர்லயும் சில கோயில்கள் செய்வோம், அங்க இருந்து நாங்க இருப்போம். சரி சரி சரி. செய்யறது மட்டும் தான், குடிக்கிறது இல்லையே? குடிக்க மாட்டார்? இல்லை 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 இல்லை. அதான் கேட்டேன், குடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். நாங்க இதை அதுக்கு இல்லை, இப்ப நாங்க செய்யும் தொழில் இல்லைன்னா எடுத்து அது கோயிலை நல்லதா கூடாதான்றதுக்காக வேண்டி சில நேரத்துக்கு நாங்க பாவிக்க வேண்டியதான் இருக்கும். டெஸ்ட் பண்றது அது வேறையா? சரி நாங்க பாவிக்கத்தானே வேணும். சரி 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 சரிப்பா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? எனக்கு அது நீலமலை திரைப்படத்துலன்னு இது இரவா பகலா குயிலா அதானே. சரி, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு. பாடலுக்கு பொண்ணு மனைவியான சீரமலர், பிள்ளைகளான சந்திரமதன், சந்திரகாந்த், சந்திரரேகா, சந்திரபிரதாப், சந்திரபிரதாப்.
எல்லாம் சேர்ந்து கேட்போமா? அனைவரையும் நன்றி, வணக்கம். இந்த மணித்தியாலத்தின் 80s மெலடிக்கு அனுசரணை வழங்குவோர் ஆர். ராமசாமியின் வைபவம் வினோதம், ஐங்கரன், சுபம், வைபோகம் வேஷ்டிகள் சாரிகள் நாடு பூராகவும் கிடைக்கின்றன. மெலடிக்கு அனுசரணை வழங்கியோர்
கம்பீரமான ஆடவரின் தோற்றத்துக்கு தரமான நூலினாலும் ஒட்டூலும் நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் உற்பத்தி செய்யப்படுவது ஆர். ராமசாமியின் வினோதம் வேஷ்டிகள் உங்களுக்காகவே. வினோதம் ஃபேன்சி போர்ட வேஷ்டிகள், பட்டு வேஷ்டிகள் மற்றும் காட்டன் டவல்கள் சிறந்த விலைகளில் நாடு பூராகவும் கிடைக்கிறது. உங்கள் இல்லங்களின் வைபோகம் சிறக்க ஆர். ராமசாமியின் வினோதம் அணிந்திருங்கள். உங்கள் வைபவங்களில் கம்பீரமாய் அனைவரையும் கவர்ந்திருங்கள். வினோதம் ஃபேன்சி கம்பீரம். கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். Tendril FM 104.7 104.9 Island Wide. இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம்மின் காற்றிலே வருங்கிதம். 3 மணி முதல் 6 மணி வரைக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 3 மணித்தளங்கள் இனிமையான இடைக்கால பாடல்களை அதுவும் நேர்கள் விரும்பி கேட்கும் ஒவ்வொரு பாடலையும் நாங்கள் வழங்குகின்றோம். வணக்கம். வணக்கம். அருள்மொழி தானே பருத்தித்துறை? எனக்கு அந்த வார 20 பேர் பேரும் பாடம் வேணுமென்னா அடுத்த ஆள் யார் வருவான்னு சொல்லவா? சரியில்லை, சொல்லிச்சு நேரங்களை அந்த எடுக்கிற ஆள் எடுக்காமலுக்கு வேறு லைனை கட் பண்ணினா அப்புறம் நான் சரியில்லையே, எனக்கு சரியில்லை, அதனால சொல்ல மாட்டேன். நான் மனசுக்குள்ளே இவங்க தான் வருவாங்கன்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அந்த பாட்டை எப்படி படிச்சீங்க? அந்த பாட்டா இப்படி ஆரம்பிச்சிச்சு? அந்த பாட்டுக்கு வந்த சோதனையா இது? சரி சரி, சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்க? இது வாழஞ்சின சரோஜேக்கா, பத்மாக்கா, இந்த ஃபைருசா, ஃபாயிசா, சரீஃபா, ராஜலட்சுமி, நந்தகுமாரம்மா, ராணி அக்கா, இது தனலட்சுமி, சரி, இப்படியே சுருக்கமா சொல்ல அந்த 20 பேருக்கு போடுங்கன்னா நாங்கள் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். நேரம் மிச்சம், காலம் மிச்சம், ஃபோன் பில்லு மிச்சம். நன்றி, வணக்கம். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே, பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. ஆதாரம் அந்த தேவன் நாளை சேர்ந்தாய் இந்த மாலை, நாவார ருசித்தேனே தேனை தேர்ந்தேன் இன்று நானே. வந்த துணையே வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே, பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,
இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பனையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. புறா ஒன்று போனது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே. நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே. தலைவிதி எனும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சுகங்களே காதல் கதை. கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே.
காதலோடம் திசை மறந்தது பைங்கிளி போகும் வழி நூறானதே கண்ணீரினால் சேரானதே இல்லாத உறவுக்கு நான் செய்யும் அபிஷேகம் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. நேரம் சரியாக 4 மணி. மணி செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது நாம் ஒரு கதிர் நெல்மணிகள். பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஹஜ் பேச்சு சுதந்திரம் ₹123 ரீலோட் செய்து 2 மாதங்களுக்கு ஹஜ் இலக்கங்களிடையே எல்லையற்ற கோல்ஸ். உள்நாட்டுச் செய்திகள். இந்தியக்கான திட்டத்தின் கீழ் பெற்றுக் கொள்ளப்பட்ட மற்றொரு தொகுதி பஸ் வண்டிகள் பொது போக்குவரத்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதன் பிரகாரம் 40 பஸ் வண்டிகள் இணைத்துக் கொள்ளப்படும். இந்தியக்கான திட்டத்தின் கீழ் இதுவரை 165 பஸ்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டுச் செய்திகள். சீன உயர்மட்ட ராஜதந்திரி ஒருவர் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். 16 வயதுக்குட்பட்ட பாடசாலைகள் உதைப்பந்தாட்ட போட்டி தொடர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மத்திய மாகாண கால்பந்தாட்ட சங்கம் நடத்த உள்ளது. கண்டி பல்கலைக்கழகத்தில் இந்த உள்ள திருத்துவ கல்லூரி கால்பந்தாட்ட மைதானத்தில் எதிர்வரும் 25ஆம் 26ஆம் தேதிகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. 30 பாடசாலைகள் இதில் பங்கேற்க உள்ளன. மணிச்செய்திகள் கேட்டீர்கள். மணிச்செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியவர் 75வது சுதந்திர தினம் முதல் அனைத்து இளைஞர்களுக்கும் எல்லையற்ற சுதந்திரத்தை வழங்கும் ஹஜ் பேச்சு சுதந்திரம். மாதம் முழுவதும் இலவசமாக ஹஜ் வலையமைப்பினுள் எல்லையற்ற கால்ஸ் ₹67 ரீலோட் செய்து சுதந்திரமாய் பேசுங்கள். உங்களுடன் எப்பொழுதும் அலை வரிசை எத்தனை இருந்தாலும் அன்பு தென்றல் வானொலி இது போலாகுமா? நம்ம தென்றலுக்கு வேறே தூங்கிடாகுமா? நம்ம தென்றலுக்கு வேறே தூங்கிடாகுமா? தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் தென்றல் FM 104.7 FM 104.9 www.slbc.lk. காற்றினிலே வரும் கீதம். வெண்ணிலா என் நெஞ்சமே உன் வானந்தானே, உன் நெஞ்சிலே நான் ஆடிடும் பூமேகந்தானே, உன்னை நான் தொடருவேன் தொடர்கதையாய் நிலவே இன்று நீ விழிதிரவாய், உன்னை நான் தொடருவேன் தொடர்கதையாய் நிலவே இன்று நீ விழிதிரவாய். ஏ வெண்ணிலா என் நெஞ்சமே உன் வானந்தானே, உன் நெஞ்சிலே நான் ஆடிடும் பூமேகந்தானே.
கல்யாண ராகம் பாடி காதல் செய்ய வந்தேனே இன்னிசை பாடும் ராகம் 100 நீயே ஆதாரம் என்னுடன் சேரும் அன்பு கண்ணே நீதான் என் தாரம் என் வாழ்விலே வெண்ணிலா என் நெஞ்சமே உன் வானந்தானே உன் நெஞ்சிலே நான் நாடிடும் பூமேகந்தானே வெண்ணிலா என் நெஞ்சமே உன் வானந்தானே இதிருப்பது முதல் தர வானொலி தண்டல் எஃப்எம்மின் காற்றிலே வரங்கீதம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? யாழ்ப்பாணம் லதா. லதா. லதான்னு சொல்ற பேரே ஒரு தனி ஸ்டைல். லதா அப்படிங்கிறீங்க. சரி சரி. ஏதோ அவருடைய ஸ்டைலாம் பெரிய ஸ்டைலாம், ரஜினிகாந்த் ஸ்டைல். கொடுத்து தந்த நேர்களுக்கு நன்றிகள். பரவாயில்ல. தயவாக கேட்ட உங்களுக்கு நன்றிகள். இது லதா மட்டும் தானே இப்படி சொல்ல சொன்னேன், மற்ற எல்லாம் அப்படி சொல்ல சொல்லலையே. சரி சரி லதா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? எனக்கு உயிருள்ளவரை உஷால இருந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலோ அந்த பாடலை எல்லோருக்கும் இருக்கும். சரி நன்றி. வணக்கம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஷரீஃபா. சொல்லுங்க ஷரீஃபா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஷரீஃபாக்கு பாண்டி நாட்டு தங்கம் படத்தில் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. என் மனசுல என்ன இருக்கு தெரியாது. அதானே தெரியாது. எனக்கு தான் தெரியல. சரி, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு. பத்மா, சரோஜா தேவி, தனலட்சுமி, ஆயிஷா, ஃபரீனா ஆகியோருக்கு கேட்போமே. 3 பேர் மாத்திரம் தானே, இன்னும் இருக்கு 17 பேர் இருக்கு, சொல்லவே இல்லை. சரி சரி நன்றி. செல்லதுரை மங்களேஸ்வரி பாடல் கேட்கிறாராம். எங்களுக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். சாய்ந்தி மருது நூர்தீன் சங்கீத சின்ன பூவை மெல்லை பேசு திரைப்படத்திலிருந்து சங்கீத வானிலைங்கிற பாடல் தாருங்கள்ங்கிறார். ஜெயபால் அமுதா சாத்தூரில் இருந்து எங்களுக்கும் ஒரு பாடல் வேண்டும். பரமானந்தன் வாசிகரன் கிளவட்டன் பிரிவு ஹேட்டனில் இருந்து பாடல் கேட்கிறேனுங்கிறார். பூக்கடைமணி எங்களுக்கு ஒரு பாடல் தாங்க. என்ன பாட்டு? ஜெயந்தி சுர்ஜித் சூரிய அரசனுக்காக பாடல் தாங்க. எங்கள் வாத்தியார் படத்திலிருந்து சமுத்திர ராஜகுமார்ங்கிற பாட்டு வேணுமாம். மாமட அன்சாரி ஆனமலையில் இருந்து அண்ணே அண்ணே பாடல் வேண்டுமாம். என கிருஷ்ணன் வந்தா படத்திலேருந்து. அதே போல் ஹாப்டன் நவீன் எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். மர்சுகா சாய்ந்து மரத்திலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கார். நடனப்பாத மட்டக்களப்பில் இருந்து இதே கோயில் படத்தில் இருந்து ஊரோரம் ஆத்து பக்கன் தென்னந்தோப்பு அந்த பாட்டை கேட்டிருக்கார். எங்களுக்கும் ஒரு சிறப்பான பாடல் தாங்க. முகமது ரினவுஸ் முதுந்துவையிலிருந்து எங்களுக்கு குருநாகலில் இருந்து பாடல் கேட்குறாராம். கிருஷ்ணன் வந்தா படத்தில் இருந்து தான் ஒரு உறவு அழகிதுங்கிற பாட்டு. கிருஷ்ணன் வந்தால 2 பாடல் கேட்டிருக்காங்க அதே திரைப்படத்தில் இருந்து. கந்தலாய் ஃபைசர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கந்தலாய் ஃபைசர், மூதுரு ஜாகிரா, பிரியகலர் சரோஜினி, புத்தலம் ஜரினா ஜபஹே, நஜிமா, குசலராஜா, அந்தி நேர திண்டல் காற்றுங்கிற பாட்டு வேணும். அமரா, சித்ரானந்தன், அன்னபூர்ணி போகுதே, இதை விட வேறு பாடல் உண்டா? அதானே நல்ல பாட்டு என்று பதிவு செய்திருக்கிறார். அப்போ பதிவு செய்தது 1 மணி நேரத்துக்கு முன்பு. சரி, அஸ்மில் அமீர் கேட்டிருக்கிறார். எனக்கு ஒரு பாடல் தாருங்கள். என்ன மெல்லவே மெல்லவே மலர்ந்தேனுங்கிற பாட்டு வேணுமாம். 1 தாருங்கள். மெல்லவே மெல்லவே மலர்ந்துங்கிற பாட்டு. இந்த பாட்டை தெய்வலில் இருந்து கேட்கிறாருங்கிறார். அதே போல் ஜாரா சியாஃபா களத்தூரில் இருந்து பாடல் கேட்கிறார். See
மேகமே சீர்கொண்டு வா வெண்மேகமே இது இனிய வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் கோலம் இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே ஸ்ரீராகம் ஒன்று நீ பா ஆலாபனை ஆராதனை கையும் கையும் சேரும் காதல் கல்யாணம் காமன் போகும் தேரில் காதல் ஊர்கோலும் சீர்கொண்டு வா வெண்மேகமே இது இனிய வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் கோலம் இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே தீண்டாத போது என் தேகம் வாட நீ தீண்டும் போது இன்பங்கள் கூட என்னென்பது என்னென்பதோ ஏனென்பதோ ஆடும் நேரம் பார்த்து ஆசை கூடாதோ அங்கம் எங்கும் இன்பம் மேடை போடாதோ சீர்கொண்டு வா வெண்மேகமே இது இனிய வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் கோலம் இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே. இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் தனித்துவமான எந்த காலத்திற்கும் பொருந்தும் நவநாகரிக டிசைன் தூய 22 கரட் தங்க நகைகளை வழங்கும் இலக்கம் 177 கீழ் 4 செட்டியார் தெரு கொழும்பு 11 கே சிவா ஜுவல்லர்ஸ். இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர் அழகு நங்கியர் விரும்பி அடைந்திடும் தூய 22 கரட் புத்தம் புது டிசைன் தங்க நகைகளை சிறந்த விலைக்கும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கும் வழங்கிடும் செட்டியார் தெருவில் பன்னெடுங்காலமாக மக்கள் அபிமானம் வென்றவர்களும் சரியான நிறைக்கு சரியான தங்க நகைகளை தந்திடும் கே சிவா ஜுவல்லர்ஸ். இலக்கம் 177 கீழ் 4 செட்டியார் தெரு கொழும்பு 11. தொலைபேசி இலக்கம் 0112 44 73 72. அறநெறிச்சாரம் ஆயக்கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநெறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அறநெறிச்சாரம் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம். கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம்,
ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். FM 104.7 104.9 Island Wide. நேரம் இப்பொழுது 4:20 இணைந்திருப்பது காற்றினிலே வரும் கீதம். காற்றலையில் அப்படி கீதங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது செவியருகே. என்ன இப்பொழுது பேசலாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலை வணக்கம். ஓ, யாருன்னு சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க கேட்போம். நான் நேராவிலிருந்து MS இப்ராஹிம். ஆஹா, தண்டல வளமையான நேயர். என்ன மிக பிரபலமான பெயர். மிக பழமையான. ஓ, மிக பழமையான நேயர். நிறைய உள்ள 5 லட்டைகள் அதே போல இந்த பிரதிகள்லாம் வந்து குவிந்தவண்ணம் இருக்கிறது. சரி சரிப்பா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படத்திலிருந்து எஸ் சுரேந்திரன் ஜானகி மாம்பாடி தனிமையிலே ஒரு ராகம். தனிமையிலே ராகம் ஒரு பாடல். ஓ, தெரியும் தெரியும், அருமையான பாட்டு. அந்த மாதிரி பாட்டு, அந்த மாதிரி பாடலை இப்பொழுது கேட்க ஆசைப்படுகின்றேன். சரி சரி சரி, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு. சென்ட்ரலின் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம், பேசுவோமா? எப்படி இருக்கீங்க விஜி? சிறப்பா இருக்கும், அருமையா இருக்கும். நீங்க உரிமையோட, நீங்க எல்லாம் அன்பான நேயர்கள உரிமையோட கேட்கிற பொழுது நான் அருமையா இருக்குன்னு சொல்றதுல எந்த குறையும் இல்லை. எனக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களோட குரல் எல்லாம் கேட்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி மனசுக்கு. நம்பிட்டீங்க, என்ன நம்பிட்டீங்க. சரி, உண்மையா தான் சொன்னேன். சொன்னேம்மா. நேர்கள் வந்து அந்த விசாரிக்கிற பொழுது அடேங்கப்பா நம்மளை எவ்வளோ பேர் விசாரிக்கிறாங்கிற நேரம் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அடே சரிம்மா, சரி. என்ன பாட்டு வேணும்? எனக்கு காக்கி சட்டை படத்துல பட்டுக்கண்ணம் தொட்டுக்குள்ள ஒட்டிக்கொள்ளும் அந்த பாடல். சரி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே, தோள் மீது வா உன்னை தாலாட்டுவேன், காதல் சொன்னால் உன்னை சீராட்டுவேன், என் நெஞ்சம் எங்கெங்கும் உன் மஞ்சம் தானே. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே.
தேடினேன். கண்ணல் எனும் இதழ் சுவையூட்டுதே, காணும் முகம் இன்று என்னை வாட்டுதே. சுகம் வளர்கின்றதே, உடல் கரைகின்றதே. இன்றோடு தீராத பந்தங்கள் கொண்டு வர சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார தேங்குயிலே. இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார தேங்குயிலே. இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம்மின் காற்று நிலை வழங்கியதும் ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்தில் இருந்து எனக்கும் ஒரு பாடல் தாங்க, எங்கிட்ட மோதாதி திரைப்படத்தில் இருந்து சரியோ சரியோ என்கிற பாடல் வேண்டும் என்கிறார். அதே போல மாலா பெனட் ஹேட்டன்ல இருந்து நான் எனக்கும் ஒரு பாடல் தாங்க, துணை படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் வாணிஜிராமும் பாடிய காற்று நடந்தது மெல்ல மெல்லங்கிற பாட்டு வேணும். மாலா பெனட் ஹேட்டன்ல இருந்து பாடல் கேட்கிறாராம். மிக கூலாக அப்படி பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆதம் லெபே ராசிக்கு எனக்கு ஒரு பாடல் தாங்க, காற்று வங்கீதத்தில் குரு சிசியன் படத்தில் இடம்பெற்ற வா வா வஞ்சிகளமானங்கிற பாட்டு வேணும் என்று பதிவு செய்திருக்கிறார். ஜோதி பிரீதா பாடல் கேட்கிறாரு. எங்க மனம் விரும்பும் பாடலோட தாங்க ஜென்டில்மேன் படத்தில் இருந்து என் வீட்டு தோட்டத்தில் ஊரெல்லாம் கேட்டு பாருங்கிற பாடல் வேண்டும். சந்தோஷம் ரிலாசர், நன்றி ரிலாசர் எல்லாம். தஞ்சாவூர் பிரீதா, ஜெயந்தி, பட்டாளம் ரமேஷ், கைலாசம் திருச்சி, ஆல்பர்ட், ஃபாத்திமா எல்லாருக்குமே இந்த பாடல் பிடிக்கும் என்றும் பதிவு செய்திருக்கிறார். மிக்க நன்றி. தொடர்ந்து தென்றல் எஃப்எம்மோடு இணைந்திருப்போம். சந்திரசேகரம் ஷக்கீலா என்ன சொல்கிறாங்க, ஷக்கீலா காதல் கிளிகள் படத்தில் இடம்பெற்ற நதிக்கரை ஓரத்து நாணர்களைங்கிற பாட்டு வேணும். என் நாயகன் புகழை கேளுங்களே அடேங்கப்பா. செங்கலாடியிலேருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் பாடல் கேட்டு பதிவு செய்கிறார். ஜெயந்தி தமிழ்ராஜன் ஹப்பத்தலையில் இருந்து எனக்கும் தளபதி படத்திலிருந்து ஜேசுதாஸ் பாடிய புத்தம்புது பூ பூத்ததைங்கிற பாட்டு வேணும். நஃபீரா சித்தி ஏராவூரில் இருந்து பாடல் கேட்கிறாராம். மாலை போர்டில் இருந்து ஞானமலர் படித்த புள்ள படத்திலிருந்து பூங்காற்றுங்கிற பாட்டு வேணும் என்று பதிவு செய்கிறார். அதே போல் ரமேஷ் RNK எங்கள் திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டம் இந்தியாவிலிருந்து ரமேஷ் பாடல் கேட்கிறேன் என்கிறார். கந்தையா புஷ்பராணி சொல்ல துடிக்குது மனசு படத்தில் இருந்து தேன்மொழி பாடல் தாருங்கள். வேலிமடை புஷ்பா சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு பாட்டு வேணுங்கிறார். ஜயலான் சார் குவைட்டில் இருந்து எங்களுக்கும் ஒரு பாட்டு வேணும், இந்த பாடலை வழங்குங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்.